பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்குள் நாதஸ்வரம் தவில் வாசித்தபடி செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறி கோவில் ஊழியர்கள் பக்தர்களை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி வணக்கம், முழு விவரங்கள் என்ன? வணக்கம் மகிழா. திண்டுக்கல் மாவட்டம் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தந்து பழனி முருகனை தரிசனம் செய்து வழக்கம். இந்நிலையில் பழனி தைப்பூச திருவிழா வருகின்ற 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 25ஆம் தேதி தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது. இதனையொட்டி தற்போதிலிருந்தே பாத யாத்திரை பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. இன்று கரூர் மாவட்டம் தோகைமலையை சேர்ந்த பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் காவடி எடுத்துக்கொண்டு நாதஸ்வரம் மேளங்கள் வாசித்தபடி கிரிவல படிப்பாதை வழியாக மலைக்கோவிலுக்கு செல்ல முயன்ற போது கோவில் பாதுகாப்பு ஊழியர்கள் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. பழனி கோவில் பணிபுரியும் நாதஸ்வர தவில் ஊழியர்களை தவிர வேறு நபர்கள் நாதஸ்வரம் மேளம் அடித்து மலைக்கோவிலுக்கு வர அனுமதி இல்லை என்றும் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன என்று தடுத்து நிறுத்தியுள்ளனர். அப்போது பக்தர்கள் 48 வருடமாக வந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு புதிதாக நாதஸ்வரம் மேளம் அடிப்பதற்கு அனுமதி இல்லை என்று கூறுவது சரியானதல்ல என்றும் அரசாணை காண்பிக்க சொல்லி பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பக்தர்கள் தெரிவிக்கையில் மாலை அணிந்து 48 நாட்கள் விரதம் இருந்து ஆண்டுதோறும் மேலதாங்கள் முழங்க மலைக்கோவிலுக்கு சென்று வரும் எங்களுக்கு திடீரென நாதஸ்வரம் மேளம் வாசிக்க தடை விதித்துள்ள சம்பவம் தங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த உத்தரவு உதவி ஆணையர் ரத்து செய்து மேலதளங்களை வாசிக்க அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். மேலும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பறை இசைக்க கூடாது என்றும் நாதஸ்வரம் மேளம் மட்டும் அடித்து செல்லலாம் என்று இதற்கு முன்னால் இருந்த இணை ஆணையர் தெரிவித்திருந்தார். தற்போது பறை இசைப்பதற்கும் நாதஸ்வரம் மற்றும் தவில் வாசிக்க தடை விதித்துள்ள சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.